நேற்று மத்தியானம் 3 மணிக்கு மேல தமிழக சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து அதுல திரு பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தோட முதலமைச்சரா நீடிப்பார் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் தனபால் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. ஏன்னா 122 வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருக்கு, அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில இருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அது எப்படி 122 கணக்கு எங்கேயோ உதைக்குதே, 119 தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, யார் யார் இல்ல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு அவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் தலைமை கண்டுக்க மாட்டாங்களா? 119 தானே வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, கோடம்பாக்கமே ஒரு பக்கம் பொங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல முதல்ல சொல்லணும் அப்படின்னா, நம்ம உலக நாயகர் அவர் நேற்று மத்தியானத்திலிருந்தே ஒரு மார்க்கமாக தான் ட்வீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தார். என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்று காண்போம் நரி பரியாகும் விந்தை அப்படின்னு சொல்லி. அதாவது நரி, பரின்னா குதிரை, நரி குதிரையா மாறுற ஒரு விந்தையை இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. வெல்வது நல்ல மக்களின் மந்திரமா இல்ல அந்த சொக்கனின் தந்திரமா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ட்விட்டர்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, தமிழக மக்களே, உங்கள் தொகுதிகளின் எம்எல்ஏக்கள் அவங்க பெற வேண்டிய மரியாதை, அந்த ஒரு மரியாதையை கொடுத்து வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சூசகமா சொல்லியிருந்தாப்ல. அது மட்டும் இல்லாம ராஜ்பவன் தமிழ்நாடு @gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு உங்களோட மன குமுறல்களை கொட்டுங்க, பார்த்து மரியாதையா பேசணும், அது அசம்பிளி இல்ல கவர்னரோட வீடு அப்படின்னு கொஞ்சம் நெக்கலாம ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இவர் ஒரு பக்கம் இப்படி இருக்க, குஷ்பு மேடம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட குமுறல்களை வேற மாதிரி கொட்டிருந்தாங்க. டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் தட் EPS ரீடைன்ஸ் ஹிஸ் போஸ்ட். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் முதல்வராக இருக்கார் அப்படின்றதுனால ஜீர்ணிக்கவே முடியல. அதுக்கு சேர்த்த மாதிரி ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனியாவது நம்ம தொகுதியில போட்டியிடுற வேட்பாளரோட தகுதியை பார்த்து வாக்களிக்கணும், இல்லாட்டி இதுதான் கதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரவிந்த் சாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜெயா டிவி மட்டும்தான் பேரவைக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கு, அவங்களும் எல்லாத்தையும் ஒளிபரப்பாம துண்டு துண்டு அவங்களுக்கு தேவையானதை மட்டும் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். வாக்களிச்ச மக்களுக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்களையாச்சும் முழுசா சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுவும் சொல்ல மாட்டேறாங்க. இது ரொம்ப 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 அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சித்தார்த் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லணுங்க. ஏன்னா அவரோட முதல் ட்வீட்டே பாத்தீங்கன்னா, சசிகலா கிட்ட ஒரு லேப்டாப் கொடுங்க சார், ஜெயில இங்க இருந்து நம்ம மந்திரிகள் அங்க போய் 4 வருஷம் பார்த்துட்டு நம்ம காசு தான் தேவையெல்லாம் வீணடிப்பாங்க, அதையாச்சும் மிச்சப்படுத்துவோம், கொஞ்சம் சால்ட் அதிகமா சேர்த்தணும் சார் சாப்பாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு #TN அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அது முதல் ட்வீட். ரெண்டாவது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அரசியல்ன்றதை புரிய வைங்க. ஷேம்ஃபுல் டேஸ், இந்த ஒரு நாள் வெக்கக்கேடான ஒரு நாள் நம்ம ஜனநாயகத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்றதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீல். எதிர்கட்சியா நீங்க செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்றது மக்களுக்கு நீங்க செஞ்சிருக்க வேண்டியது செஞ்சிருக்கீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல்ல ஒரு சிஎம் இறந்தாங்க, அடுத்த சிஎம் கட்டாயப்படுத்தி ரிசைன் பண்ண வச்சாங்க, அடுத்ததா வர வேண்டியவங்க இப்ப ஜெயில இருக்காங்க, அதுக்கப்புறம் இருக்கிறவர் தான் இப்போதைக்கு சிஎம் உட்காந்துருக்காரு. இதுக்கு என்ன போய் செலிப்ரேஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மாதவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலக நாயகனோட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணிட்டு, இதை கேளுங்க சார், நம்ம நாட்டுக்காக பேசுறாரு சார், தயவு செஞ்சு அதை கேளுங்க சார் அப்படின்னு உலக நாயகனோட ட்விட்டர் பக்கத்தை ரீட்வீட் பண்ணிருக்காப்ல. ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களோட கடமையை அவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க எப்படி நமக்கு செஞ்சாங்களோ அதே விஷயத்த அதே வழியில நாம திருப்பி செய்யணும், மறந்துடக்கூடாதுன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கருணாகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்கள் மன்றம் என்றுமே மன்னிக்காது மறவாது அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னும் போக போக எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வெளில வரப்போகுதுன்னு பார்க்கலாம். பன்னீர்செல்வம் ஒன்றும் வானத்திலே இருந்து இருக்கக்கூடிய பரிசுத்தமான மனிதர் கிடையாது. நீங்கள் சேகர் ரெட்டிக்கு பக்கத்திலே நின்று கொண்டு அவர் திருப்பதியில் மொட்டையடித்து கொண்டு நின்ற அந்த புகைப்படத்தை எப்படி மறக்க முடியும்? ஜெயலலிதாவும் சசிகலாவும் உடல் முழுக்க நகைகளை அணிந்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு நிழற்படத்தை எப்படி நம்மால் மறக்க முடியாதோ அதுபோல தான் பன்னீர்செல்வத்தையும் மறக்க முடியாது.